அனைவருக்கும் வணக்கம். இன்றும் ஒரு முக்கிய காணொளியாக காணப்படுகின்றது. கிருஷ்ணா தொடர்பான ஒரு முக்கிய காணொளி. உலகெங்கும் பிரபலியமாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு உதவி காணொளி எடுக்கின்றவர், அதாவது வீடியோ செய்கின்ற கே கிருஷ்ணா என்பவர் உலகெங்கும் பிரபலியமான ஒரு உதவி செய்கின்ற ஒரு காணொளி எடுக்கின்றவராக காணப்பட்டார். வடக்கு கிழக்கு தவிர்ந்த பல்வேறு பிரதேசங்கள வடக்கு கிழக்கு மற்றும் கொழும்பு போன்ற பிரதேசங்கள அண்மை காலங்களாக கடந்த 4 வருடங்களாக வறியவர்களை தேடி சென்று அல்லது அவர்களுடைய அழைப்புக்கு அங்கு சென்று அவர்கள் காணொலியாக எடுத்து சமூக வலைத்தளங்களில் அவற்றை பதிவிட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களினுடைய ஆதரவை பெற்று அவர்கள் வழங்குகின்ற உதவிகளை பெற்று கிருஷ்ணா நேரடியாக சென்று அந்த வறிய குடும்பங்கள் பலவற்றுக்கு பல லட்சங்களில் வழங்கியிருக்கின்றார். இவ்வாறு அவரிடம் வழங்கப்பட்டது, அவருடைய வங்கிக் கணக்குக்கு வந்தது பல கோடிகளை தாண்டி இருக்கக்கூடும். அதாவது பல கோடிகளை பெற்று மக்களுக்கு பல்வேறு உதவி திட்டங்களை கடந்த 4 வருடங்களாக இருக்கின்றவர் தான் எஸ்கே கிருஷ்ணா. எஸ்கே கிருஷ்ணா என்றால் தெரியாதவர்கள் அநேகமாக எவருமே இருக்கார்கள் என்பதுதான் பொதுவான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அவர் ஒரு பிரபலியமானவராக காணப்பட்டார். எஸ்கே கிருஷ்ணா மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் பெரும்பாலானவர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய செய்திகளை வெளியிட்டு வருகின்றவர்கள் உலகம் அறிந்த விடயம். அந்த அடிப்படையில் எஸ்கே கிருஷ்ணா ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற ஒருவராக காணப்பட்டார். எஸ்கே கிருஷ்ணா கடந்த மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். கடந்த மாதம் 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சுமார் 1 மாதங்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவருடைய பிணை மனு கோரல்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் மீது கடுமையான விசாரணைகள் இருக்கின்றன. விசாரணைகள் முடிவடையவில்லை என்று சொல்லி போலீசார் அவ்வப்போது நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததை அடுத்து நீதிபதி அவர்கள் அவருக்கான விளக்கமறியலை தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றார். ஏறக்குறைய 5 தடவைகள் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றார். கடைசியாக இன்றைய தினம், அதாவது 11/4/2025 இன்றைய தினம் இறுதியாக எடுக்கப்பட்ட வழக்கில் இந்த வழக்கின் போதும் போலீசார் கிருஷ்ணா மீதான வழக்கு விசாரணைகள் முடிவு பெறவில்லை என்று சொல்லி கூறியதை அடுத்து எதிர்வரும் 24/4/2025 வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கான பிணை மனு கோரல் இன்றைய தினமும் கௌரவ நீதிபதி அவர்களால் மல்லாகம் நீதிமன்றத்தில் உள்ள கௌரவ நீதிபதி அவர்களால் இன்றைய தினமும் மறக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இது விரிவான செய்திகள். கடந்த ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு முன்னர் கிருஷ்ணாவுடைய வழமையான உதவி காணொலி எடுக்கின்ற அந்த செயற்பாடுகளின் ஒரு அங்கமாக பண்டத்தரிப்பை சேர்ந்த ஒரு கணவனை இழந்த, அதாவது பொன் தலைமைத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அம்மாக்கும் அவருடைய மகளுக்கும் அவர்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அவர்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப கிருஷ்ணா மற்றும் அவருடன் இணைந்த நண்பர்கள் அந்த காணொலியை எடுத்திருக்கின்றார்கள். அந்த காணொலியில் எடுக்கின்ற போது அங்கே ஒரு படிக்கின்ற மாணவி, அதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு படிக்கின்ற மாணவி இருந்ததாகவும் அந்த மாணவி காணொலிக்கு வர மறுத்ததாகவும் அந்த காணொலிக்கு வர மறுத்த அந்த மாணவியை கிருஷ்ணா அவர்கள் வார்த்தைகளால் அவர் மீது சில வார்த்தை பிரியோகங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த வார்த்தை பிரியோகங்கள் பல்வேறு மட்டங்களில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. இது கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் கூறப்படுகின்றது. இதன் பின்னணியில் கிருஷ்ணாவுக்கும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு யூடியூபருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட அந்த முரண்பாடுகள் கூட இந்த விடயங்கள் கதைக்கப்பட்டதாகவும் இதன் பின்னர் கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது எஸ்கே என்கின்ற கிருஷ்ணா அவர்கள் இளம்பிள்ளைகளை காணொலி எடுக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர்கள் மறுக்க காணொலி எடுக்கின்றார்கள் என்று சொல்லியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். இந்த கருத்து மேலும் இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த சர்ச்சைகள் அனைத்துக்கும் முற்று வைப்பதற்காக கிருஷ்ணா மற்றும் அவருடன் சேர்ந்த அக்னி, கவிதாஸ்,
கிருஷ்ணா, அக்னி, கவிதாஸ் மற்றும் இன்னும் ஒரு புதிய நபர் பவி என்று நினைக்கின்றேன். அவர் உட்பட 4 பேர், மொத்தம் 4 பேர் அந்த குறித்த பண்டத்தரிப்பில் இருக்கின்ற அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு சென்று ஒரு சமரச காணொலி எடுப்பதற்காக, அதாவது இந்த பிரச்சனைகளுக்கான, இந்த சர்ச்சைகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு காணொலி எடுப்பதற்காக அங்கு சென்ற வேளை அங்கே உள்ள பண்டத்தரிப்பை சேர்ந்த இளைஞர்களாலே அவர் சுற்றி வளைக்கப்பட்டு மடக்கி பிடித்ததாகவும், அதன் பின்னர் இளவாலை போலீசாருக்கு தகவல் அனுப்பி இளவாலை போலீசார் வந்து அவர்கள் 4 பேரையும் கைது செய்து கொண்டு சென்றனர். இதன் பின்னர் கடந்த 10ஆம் தேதி இவர்களுக்கான பிணை மனு கோரல் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் நகர்த்தப்பட்டு மோசன் அணைக்கப்பட்டு பிணை கோரிக்கை விடப்பட்டது. கிருஷ்ணாவுக்காக வாதாடுவதற்காக 10க்கு மேற்பட்ட சட்டத்தரணிகள் வந்ததாக கூறப்படுகின்றது. அதிவிசேஷமாக கொழும்பிலிருந்து அதிவிசேட சட்டத்தரணிகள் கிருஷ்ணாவுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் கூறப்படுகின்றது. எனவே கடந்த 10ஆம் தேதி இந்த பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. இதன் பின்னர் 14ஆம் தேதி மீண்டும் பிணை மனு கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன் போதும் கௌரவ நீதிபதி அவர்களால் பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. இவற்றின் போதெல்லாம் போலீசார் விசாரணைகள் முடிவரவில்லை, விசாரணைகள் முடிவராமல் அவரை விடுதலை செய்ய முடியாது என்ற காரணத்தை தான் நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். இதன் பின்னர் மீண்டும் 19ஆம் தேதி மீண்டும் நகர்த்தல் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு பிணை மனு கோரல்கள் கிருஷ்ணா தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டது. அன்றைய தினமும் அந்த பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. இதன் பின்னர் கடந்த 2/4/2025 தேதி அன்றும் மீண்டும் பிணை மனு கோரிக்கை விடப்பட்டது. அதாவது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிணை மனு கோரிக்கை விடப்பட்டு அன்றைய தினமும் பிணை நிராகரிக்கப்பட்டது. அன்றைய தினம் இறுதியாக இன்றைய தினம் வரை, அதாவது 11/4/2025 தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கான நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இன்றைய தினம் கூட பிணை மனுக்கள் கோரப்பட்ட போது போலீசார் தொடர்ச்சியாக கிருஷ்ணா மீதான விசாரணைகள் முற்றுப்பெறவில்லை என்று சொல்லி காரணங்களை முன்வைத்ததன் பிரகாரம் அவர்களுடன் சேர்ந்து இயங்கிய அந்த 4 பேரில் இறுதியாக இணைந்து கொண்டவர், அதாவது அண்மையிலே, அதாவது அன்றைய தினம் மட்டும்தான் அந்த கிருஷ்ணா, அக்கினி, கவிதாஸ் ஆகியோருடன் புதிய ஒரு நபர் இணைந்ததாகவும் அந்த நபர் இந்த விசாரணைகளுக்கு உட்படுத்த தேவையில்லை என்று சொல்லியும் அவர் இந்த பிரச்சனைகளில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லியும் போலீசாரால் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் பிணை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் மீதும் விசாரணை இருக்கலாம் என்று தான் நினைக்கின்றேன். இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இவர்களுக்கான பிணை மனு நிராகரிக்கப்பட்டு எதிர்வரும் 24/4/2025 வரையான விளக்கமறியல் மீண்டும் அவர்களுக்கு விளக்கமறியலில் அமர்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் கிருஷ்ணா அவர்களின் உறவினர் 10க்கு மேற்பட்டோர் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்ததாகவும் அவர்களுக்கான உணவுப் பொதிகளுடன் அங்கு சென்று அவர்களுக்கு உணவுகள் வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது. இன்றைய தினம் காலை நேரத்தோடைய, அதாவது 12 மணிக்கு முன்னதாகவே விசாரணைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு பிணை மனு கோரல் நிராகரிக்கப்பட்டு குறித்த ஒரே ஒரு நபருக்கு, அதாவது கிருஷ்ணாவுடன் சேர்ந்து வந்த 4 பேரில் புதிதாக அன்றைய தினம் மட்டும்தான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒருவரைத்தான் விடுதலை செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கிருஷ்ணா சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. கிருஷ்ணாவுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிணை வழங்கப்படுமாயின் 3 மாத காலம் செல்லப்படும் என்று சொல்லி முன்னர் ஒரு கருத்து நிலவியிருந்தது. அந்த கருத்து உண்மை என்று சொல்லி தற்போது சந்தேகப்படக்கூடிய நிலையும் காணப்படுகின்றது. உயர் நீதிமன்றத்தில் ஒருவருடைய வழக்கு போலீசாரால் போடப்படுகின்ற போது, போலீசாரால் உயர்நீதிமன்றத்தில் ஒருவருடைய வழக்கு சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அந்த குறித்த குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு 3 மாத காலங்களுக்கு பின்னர் தான் அவருக்கான பிணை வழங்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள நடைமுறையாக இருப்பதாக பலர் கூறுகின்றார்கள். இந்த உண்மை தற்போது உண்மை என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணா தொடர்ச்சியாக சிறைக்குள்ளே இருக்கின்றார். உண்மையில் இது அனைவருக்கும் ஒரு கவலை தருகின்ற விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அவருடைய வங்கி கணக்கில் பல கோடிகள் இருப்பதாகவும் அவர் வருமானத்தை மீறி சொத்துக்கள் சேர்க்கப்பட்டதாகவும் 1 கோடிக்கு மேற்பட்ட வீடு ஒன்று கட்டுவதாகவும் சமூக வலைத்தளங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டு வருகின்றன. இவை சம்பந்தமாக எவராலும் உறுதிப்படுத்தி கூற முடியவில்லை. இருந்தபோதும் கிருஷ்ணா மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக போலீசாரால் மேற்கொள்ளப்படுகின்ற காரணத்தினால் கிருஷ்ணா மீதான பல புதிய வழக்குகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் புலம்பெயர் தேசங்களிலிருந்து கிருஷ்ணாவுக்கு எதிரானவர்கள்
சாட்சிகளாக இருக்க சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இது எவ்வாறோ கிருஷ்ணா அவர்களுக்கு சர்வதேச ரீதியில் புலம்பெயர் தேசங்களில் பல்வேறு மக்களால் அதிகூடிய ஆதரவு தற்போது பெருகி இருக்கின்றது. புலம்பெயர் மக்களுடைய ஆதரவை வைத்துத்தான் கிருஷ்ணா அவர்களுடைய உதவித்தொகைகளை பெற்று இங்குள்ள வறியவர்களுடைய வறுமைகளை நீக்கியிருக்கின்றார். கணிசமான அளவு வறுமைகளை கிருஷ்ணா நீக்கியிருக்கின்றார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையான விடயம். உண்மையில் தற்போது வறியவர்களின் நிலை சற்று மோசமாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது உதவி காணொலி எடுப்பவர்களால் பல குடும்பங்களுடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பல அங்கவீனர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பல வறியவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். பல ஏழைகள் சாதாரண மனிதனுடைய வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் என்று தான் கூற வேண்டும். இந்த உதவி காணொலி எடுப்பவர்கள் தற்போது கிருஷ்ணாவுடைய பிரச்சனையை அடுத்து தாங்கள் அந்த காணொலி எடுப்பதிலிருந்து விடுபட்டு வேறு காணொலிகள் எடுக்கின்ற நிலை காணப்படுகின்றது. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களிலிருந்து ஏறக்குறைய 5க்கு மேற்பட்ட உதவி காணொலி எடுக்கின்றவர்கள் இந்த கிருஷ்ணாவுடைய பிரச்சனையை அடுத்து அவர்கள் உடனடியாக தாங்கள் இந்த சேவையிலிருந்து விலகுவதாகவும் இந்த சேவையை விட்டு விலகுவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். அதன்படியே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இனிவரும் காலங்களில் வறியவர்களுடைய நிலை மோசமாக இருக்கும். கிருஷ்ணாவுக்கான சர்வதேசத்தில் 2 டிக்டாக் தளங்கள் இருக்கின்றன. ஒன்று எதிராகவும் ஒன்று ஆதரவாகவும் இருக்கின்றது. இந்த டிக்டாக் தளங்களிலெல்லாம் காரசாரமான விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இருந்தபோதும் கிருஷ்ணாவுக்கான பல்வேறு ஆதரவுகள் சகல மட்டங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலிருந்து பெருகி வருகின்றது என்பது உண்மையில் மறக்க முடியாத ஒரு உண்மையாக காணப்படுகின்றது.